10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி டிரைவராக வந்துட்டாரு. ஆனாலும் தமிழில் கொஞ்சம் வீக்கு. அதனால என்ன செஞ்சார், தமிழை தப்பா எழுதிட்டார். நிறைய பேர் தமிழ் அப்படித்தான் நீங்க எழுதுறாங்க. மணக்கவரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று பாவேந்தர் வருத்தப்பட்டு காடிய காலம் இன்னமும் நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. ஹோட்டல் முன்னால எழுதி வச்சுக்கிறான், தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம் தானே எழுதியிருக்கணும். தயிர் சதாம், சதாம் ஹுசேன் பேரை ஞாபகப்படுத்துறாங்க. லெமன் சதாம், இங்க லெமன் சதாம் விற்கப்படும், தயிர் சதாம் விற்கப்படும், தக்காளி சதாம் விற்கப்படும் சொல்லிட்டு சாதத்தை சதம்னு போட்டான், சதாம்னு. இப்ப அது போல இந்த டிரைவர் என்ன செஞ்சாரு, பஸ்ல பிரேக் போட்டால் உடனே நிற்க மாட்டேன்ங்கிறது 10 அடி தூரத்தில் போய் நிற்கிறதுன்னு எழுதுறதுக்கு கால் எழுத்து விட்டுட்டாரு. என்ன இருக்குன்னா அதுல பேய் நிற்கிறதுன்னு போட்டார். பிரேக் போட்டால் 10 அடி தூரத்தில் பேய் நிற்கிறது. பேய் நின்னா எந்த நெட்டை போடுறது? நெட்டு லூஸா இருந்தா நெட்டை போடலாம், வால்வு போனா வால்வை போடலாம், வேற ஏதாவது ஸ்ப்ரிங் போனா ஸ்ப்ரிங் போடலாம். பேய் நின்னா என்ன பண்றது? அவரை தூக்கத்தில் எழுப்பி கேட்கலான்னா இப்பதான் முடிச்சுட்டு போய் 2 மணி ராத்திரிக்கு தான் போய் படுத்துருக்கிறாரு. அவர் நாளைக்கு காலை மத்தியானம் தான் டியூட்டி, அப்பதான் வருவாரு. ஆனா வேற டிரைவர் வந்து காலையில் தான் எடுப்பானே, என்ன செய்யலான்னு யோசனை பண்ணார். 10 அடி தூரத்தில் பேய் நிற்கிறதுன்னு சொன்ன உடனே பேய்க்கு என்ன செய்யலான்னு யோசனை பண்ண அந்த சீஃப் என்ஜினியர் என்ன பண்ணாரு, டெப்போல ஒரு ஓரமா வளர்ந்திருந்த வேப்ப மரத்துக்கு போனாரு. ஒரு 10-15 குச்சை உடைச்சாரு, டொயின் கவர்ல போட்டு கட்டினாரு, பஸ்ஸுக்கு முன்னாடி கட்டிட்டு இப்ப எந்த பேய் நிக்குது பார்க்கலான்னு போய் படுத்துட்டாரு. அப்ப பேய்க்கு வேப்ப மரம் தொடர்புடையது. அத பட்டுக்கோட்டை ரொம்ப அழகா பாட்டுல எழுதினார். வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும் போதே சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை, கந்தக வரி, வேலையற்ற வீணர்கள் மூளையற்ற வார்த்தை, வேலை மூளை என்ன அழகா வருது பார்த்தீங்களா தொடர். வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே அடைந்து கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே. சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா தம்பி, எண்ணி பாரடா. இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு இவர் சொன்ன இந்த அறிவுரை எம்ஜிஆர் படத்துக்கு மகுடம் வைத்தார் போல அந்த அரசியலங்குமரியில் அமைந்ததை யாராலும் மறுக்கவே முடியாது. படம் ஓடல, ஆனா அந்த பாட்டு இன்னைக்கு வரை மக்கள் மனசுல நிக்குது இல்ல. நான் பாடும்போதே எதிரில் அண்ணன் கூடவே பாடுறாரு. இன்னும் அந்த எடுத்து கல்வெட்டு போல நெஞ்சிலே பதிந்து இருக்கிறது. அதே போலத்தான் இந்த தூக்கம்ங்கிறது தேவையான போது வராது, தேவையில்லாத போது வரும். பஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது டிக்கெட் வாங்கறதுக்கு முன்னாடியே தூங்கிடுவான். சில பேர் மல்லாந்து படுத்துறான், வாயான்னு பொழந்து தூங்கிட்டு இருப்பான். தூக்கம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனா சில பேருக்கு அது வர்றதே இல்லை. சில பேருக்கு அப்படி வரும். சில பேருக்கு கும்பகர்ணன் தன்னுடைய தூக்கத்தை எல்லாம் அவருக்கு உயிரை எழுதி வச்சுட்டு போனான்ற அளவுக்கு அப்படி தூங்குவாங்க. ஒரு ஆள் தூக்கமே வரலன்னு போய் டாக்டர் கிட்ட போய் நின்னான். ஐயா உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் எல்லாம் வந்திருக்காது, இது எங்க ஒரு நிகழ்ச்சி, தூக்கமே வரமாட்டேங்குது டாக்டர், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, நல்ல சூடா பசும்பால் சூடா கை பொறுக்க முடியாத அளவுக்கு சூடா காய்ச்சி நல்லா ஒரு டம்ளர் நிறைய சாப்பிட்டு போடு, நல்லா ஜம்முன்னு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தான். தூக்கம் வரல. ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு 3ஆவது நாள் டாக்டர்கிட்ட போனான். என்னங்க நீங்க சொன்னீங்க சூடான பாலை காய்ச்சி குளிச்சு ஒன்றும் தூக்கமே வரலையே, நல்லா கொதிக்கிற வெந்நீர்ல குளிச்சுட்டு படுப்பா அப்ப தூக்கம் வரும்னார். அதுவும் நடக்கல. அடுத்த நாள் போன போது சொன்னார் 1-2 எண்ணு பார்த்து தூக்கம் வரும்னார்.
அவனும் எண்ணான். மறுநாள் டாக்டர் கிட்ட போனான். நானும் 1-2 எண்ணங்க எண்ணாரு. எது வரலையும் எண்ணெய் அப்படின்னாரு. 12,496 வரலையும் எண்ணங்க. அது வரலையும் எண்ணெயா? தூக்கம் வரலையா? தூக்கம் எங்க வந்துச்சு? பொழுதுதான் வெடிஞ்சு போச்சு. சில பேருக்கு தூக்கம் வராது. ஆனா காவல் காக்கிற இரவு காவலாளி தூங்கலாமா? சிறை காவலாளி தூங்கலாமா? உள்ளே இருப்பது யார்? எம்ஜிஆர். படமோ நாடோடி மன்னன். காவல்காரன் தூங்குறான். தூங்குற போது அவர் பாடுறார், சிரிக்கிறாரு. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. தூங்காதே இயங்காதே, 2 சொல்லு என்ன அழகா வந்து விழுது பாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த பாட்டுல வர்ற ஒவ்வொரு சரணமும் அற்புதமா எழுதுறாரு. என்ன சொல்றாரு? நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும். சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும். சத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. என்ன டியூனு, என்ன மெட்டு, என்ன அழகான சொற்கள்! பாடுகிற டிஎம்எஸ் என்ன காந்த குரல்! அதை நடிக்கிற வாத்தியாருக்கு என்ன முகக்கலை! எது சிறந்ததுன்னு சொல்லி பட்டிமன்றம் வச்சா சாலமன் பாப்பையா வந்தா கூட யாருக்கும் தீர்ப்பளிக்க முடியாது. 4மே பெஸ்ட், 4மே பெஸ்ட். அடுத்து சொல்றாரு, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். அது யாருக்கு எழுதினார்னு தெரியல, உங்களுடைய ஆய்வுக்கே அதை நான் விட்டு விடுகிறேன். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிறு அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். முன்போல் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த சரணத்தை பாராட்டுறதா? அடுத்த சரணத்தில் சொன்னார் பாருங்க, கண்ணதாசன் ஓமைகளின் சித்தரிப்புன்னு சொன்னார். இவர் எத்தனை ஓமைகளை சொல்றாரு பாருங்க. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இங்கு பொறுப்புள்ள மனிதர்களின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. சிம்பிளான சொல்.